ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வெள்ளரி பழம், அப்புறம் டிராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் அறுவடை பண்ண போகிறோம். என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகாவியம், மீன் அமிலம், க்ரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பழம் வெள்ளரி வந்து ஒரு 2 காய் வந்து பழத்துக்காக விட்டுருந்தேன் இல்லைங்களா, அது பழுத்துருச்சு பாருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன ஒன்று, பழத்துக்காக விட்டோம்னா வேற காய் வர மாட்டேங்குதுங்க. அதான் பெரிய ப்ராப்ளமே. இது பெரிய காய்ங்கிறனால அது முத்தி பழுக்கிறதுக்கு லேட் ஆகுது இல்லையா. ஃபுல்லாக சத்தம் ஃபுல்லாக இழுக்கும் போது அந்த கொடியே பார்த்தீங்கன்னா பட்டு போயிடுது. இதே நம்ம வந்து காயாக பறிக்கும் போது பிஞ்சாவே பறிச்சிருவோம் இல்லைங்களா, அப்போ வந்து எதுவும் ஆகாது. டக்குன்னு பறிக்கும் போது நமக்கு அடுத்தடுத்து காய் வந்துக்கிட்டே இருக்கும். பழத்துக்கு விட்டால் இதுதான் பெரிய ப்ராப்ளமே. எனக்கு இந்த மாதிரி தாங்க ஆயிடுது. கொஞ்சம் பழத்துக்கு விட்டாலே கொடி வந்து பட்டு போயிடுது. இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு இடத்துக்கு இருக்குது, அதையும் பறிச்சுக்குவோம் வாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழம் வெள்ளரி கொடி இருக்குது. நம்ம அங்கே பறிச்சோம் பார்த்தீங்களா, அந்த கொடி கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் பச்சை இருக்குதுங்க. இது வந்து சுத்தமாகவே காஞ்சி போயிடுச்சு. ஆனால் இதில் காய் வந்து நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேங்க. நிறைய அறுவடை பண்ணிட்டு கடைசியாக தான் சரி பழத்துக்கு விடலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து பழத்துக்கு விட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட காய் சாப்பிட முடியாமல் போயிட்டு கொஞ்சம் அறுவடைலாம் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொடி வந்து ரொம்ப பழசாக போகிற ஸ்டேஜில் தான் நான் வந்து பழத்துக்காக விட்டேன். இது கொடியே காஞ்சிருச்சுங்க. இந்த கொடியை எடுத்துட்டு கொஞ்சம் விதையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்ம டம்ளரில், அதெல்லாம் நடவு பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. இந்த இடத்தெல்லாம் சுத்தமாக காஞ்சிருச்சு இந்த கொடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா கொடி அவரைலாம் இருக்குது இல்லைங்களா, கோழி அவரை, கொடி பட்டை அவரை இதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. நாங்கள் ஃபார்மில் போடுறதுக்காக டம்ளரில் வந்து விதை போட்டு வச்சுருக்கேன். அப்படியே எங்கள் மாடியில் வைக்கிறதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேங்க. அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எங்கே வச்சுருக்கேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. சுத்தமாகவே காஞ்சிருச்சு பாருங்க அந்த கொடி. மேலே வந்து மண் இருக்குது, பெரிய பேக்கில் மண் இருக்குது. அந்த மண்ணை கொண்டாந்து இங்கே கீழே வச்சு அதில் வந்து மண்புழு உரம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம விதை டம்ளரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் எடுத்து நடணும். இதை தூக்கி மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 2 வெள்ளரி பழம் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட் அறுவடை. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ஒரே ஒரு பழம் இருக்குது. முள்ளா இருக்குதுங்க, கையே வைக்க முடியலங்க. அடியில மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் எடுக்க முடியல. நான் எடுத்துட்டு காமிக்கிறேங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பையனை விட்டு எடுக்க சொல்றேன். அவர் கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, எட்டு அவருக்கு. இது பாருங்க, ஒரே ஒரு பழம் வந்து கிடைச்சிருக்குது. பறிக்கவே முடியலங்க, அது வந்து உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. கையில முள்ளு குத்தி உள்ள முள்ளே இருக்குது. பையன் பறிச்சாரு, அவர் கையிலையும் உள்ள முள்ளு இருக்குது. எடுக்கணும், வீட்டுல போயிட்டு ஊசி வச்சு குத்தி தான் எடுக்கணும். அவ்வளவு முள்ளுங்க. இது பாத்தீங்களா, இன்னொரு காய் கூட வந்திருக்குது பாருங்க. இங்க ஒரு காய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் பாருங்க, அப்படியே கீழே போயிட்டு கீழே ஒரு காய் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழ வெள்ளரி, அப்புறம் டிராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ணியிருக்கோம். இது வந்து கொடி வந்து இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்கனால கலர் நல்லா கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கொடி காஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் அப்படியே வெம்புன மாதிரி பழுத்துடுச்சு இது. அடுத்து வந்து நம்ம காய்கறி அறுவடை பண்ண ஆரம்பிச்சுவோங்க. அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இன்னைக்கு வந்து கொத்து கத்திரி. ஏற்கனவே நான் வந்து கொத்து கத்திரிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருந்தது. இது நல்லா டார்க்காக அந்த இலையும் பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன நீல கலர் இருக்கும் பாருங்க, அதில் இலையும் அப்படி இருக்கும். காய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. இது நான் ஏற்கனவே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வச்சுருந்தோம். அதுலேருந்து தான் விதை வந்து சேகரித்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி விதை சேகரித்து போட்டு நடவு பண்ணேன். ஆனால் அந்த ஒரு செடி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து காய் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் காய் வந்து கொஞ்சம் கொத்து கொத்தாகவும் வருது, தனித்தனியாகவும் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சேன் பாருங்கள், அதே கலர்லேயே வந்துருச்சு. இதை வந்து மறுபடியும் இதில் விதை வந்து சேகரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒரே கொத்துல எத்தனை காய் இருக்கு பாருங்க.
நல்லா முத்திட்டு அதை மட்டும் அறுவடை பண்ணிக்குவோம். காய் பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இலையும் அந்த மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா வரிக்கத்திரி இருந்தது, அதையும் பறிச்சுக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லி நட்டோம் பாருங்க. அந்த கத்திரி செடி இந்த இடத்துலக்கு ஒரு 4 செடி நட்டோம். அதுல பாத்தீங்கன்னா இலவம்பாடி முள்ளு கத்திரி ஒண்ணு, வரிக்கத்திரி ஒண்ணு, அப்புறம் கொத்து கத்திரி, இது வந்து பச்சை குண்டு கத்திரி. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலக்கு பருமன் வெண்டையை போட்டோம் பாத்தீங்களா, ஒரு 6 பாட்டில் வந்து போட்டோம். ஒரு 2 இதுல வந்து இந்த மொசைக் வைரஸ் வந்து தாக்கி இருந்தது. அதை நான் தனிமைப்படுத்தாம அப்படியே விட்டுட்டதுனால எல்லாமே பரவிடுச்சு. இப்ப பரவிட்டனால ஒரு 2 செடியை பிடுங்கிட்டேன். அது ரொம்ப மோசமா இருந்தனால பிடுங்கிட்டேன். இன்னும் 4 இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது. சரி பார்த்துட்டு இதையும் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன், வேற போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வரி கத்திரிக்கையை பறிச்சுக்குவோம். ஒரே ஒரு காய் இருக்கு இதுல. இன்னொரு செடி இருக்கு வரிக்க, இங்க ஒன்று இருக்கு பாருங்க. இன்னொரு செடி இருக்கு வரிக்கத்திரி, அதுலேயும் காய் இருக்கு. அதை போய் பறிச்சுக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பவானி கத்திரிலாம் இருக்கு இன்னைக்கு. இந்த காயில நல்ல சதை பிடிப்பா சூப்பரா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க பவானி கத்திரி, டேஸ்ட் அட்டகாசமா இருக்குதுங்க இதெல்லாம். இங்க பச்சை நீட்டு கத்திரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சா இருக்கு, இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். அதெல்லாம் இன்னும் கத்திரிக்காய் இருக்குதுங்க, இன்னும் வேற சைடு இருக்கு, அங்கிட்ட போய் பறிச்சுக்கலாம். அடுத்து இங்கனைக்கு வந்து ஒரு பவானி கத்திரி செடி இருக்கு பாருங்க, இதையும் பறிச்சுக்குவோம். இலவம்பாடி முள்ளு கத்திரி. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி. ஒன்று தாங்க இருக்கு இதுல. அப்படியே இந்த புறம் வாங்க போலாம். இங்க பாருங்க, இங்க வரிக்கத்திரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நான் அந்த கொத்து கத்திரின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இது மட்டும் கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கு. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா தான் உங்களுக்கு பூக்கள் வச்சு கொத்து கொத்தாவும் காய் வருது, ஒத்த ஒத்தையாவும் இருக்கு இந்த மாதிரி. ஆனா இது மட்டும் ஏதோ கிராஸ் பாலினேஷன் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல, அந்த காயில விதை ஒண்ணு ஒண்ணு அப்படிதாங்க ஆயிடுது. இன்னும் பாத்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்குவோம். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கோவக்காய் இருந்தது இல்லைங்களா, கோவக்காய் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் வந்து இந்த இலையெல்லாம் காஞ்சி போயிட்டு கொஞ்சம் அப்படியே கருகின மாதிரி இருந்தது. எல்லாமே நேத்திக்கிட்ட அப்படி ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். இனிமே வந்து புதுசா தளிர் வரும். இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னம்னா புதுசா தளிர் வந்து நமக்கு காய் வந்து வந்துகிட்டு இருக்கோம். இனிமே புதுசா தளிர் வரும். இங்க பாருங்க, இந்த கொடியிலேயே பாருங்க புதுசா தளிர் வருது பாத்தீங்களா. தளிர் வரும்போதே இதுல அப்படியே பூ வரும். இந்த இலை கடுக்கு இடையில பாத்தீங்கன்னா அப்படியே பூ வரும். நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். கோவக்காயெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. இலை பழுத்து போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிலாம் விட்டுறாதீங்க. அந்த பழுத்த இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. காஞ்சி போன இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்க கிளைகளெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுங்க. இங்க பச்சை குண்டு கத்திரி இருக்கு, அதையும் பறிச்சு போயிடுவோங்க. இது கொஞ்சம் பழைய கொடி. புதுசா இப்போ ஒரே ஒரு கொடி வந்து ஒரே ஒரு செடி கொடி நட்டுருக்கேன். ஒரே ஒரு செடி வந்து வச்சிருக்கேன்.
நிறைய பேர் ஏன் சிஸ்ஸர்ல வந்து கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? இப்படி பிடுங்கினேன் பாத்தீங்களா? அப்படி பிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் வரமாட்டேங்குது. நம்ம மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா லூஸா இருக்கும், நம்ம கோகோபீட் பயன்படுத்துறதுனால. இதே தரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டியா இருக்கும். பிச்சு தான் எடுப்போம் நம்ம. நம்ம இதை பிச்சு எடுத்தோம் அப்படின்னா செடி சேர்ந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம சிஸ்ஸர் பயன்படுத்துறது. மற்றபடி நம்மளும் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். தரையில வந்து காய் பறிக்கும் போது கையில தான் பறிச்சு எடுப்போம், சிஸ்ஸர்லாம் பயன்படுத்த மாட்டோம். இங்க மாடி தோட்டத்துக்கு தான் நம்ம வந்து சிஸ்ஸர் பயன்படுத்துறது. அவ்வளவுதாங்க. கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் அறுவடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, பிளாக் பியூட்டி இருக்கு, அதை மறந்துட்டே பாருங்க. நம்ம தோட்டத்திலேயே பிளாக் பியூட்டி தான் முன்னெல்லாம் நிறைய அறுவடை பண்ணுவோம். நிறைய பேருக்கு அது பிடிக்கும். இப்ப 2 செடி வச்சிருக்கேங்க. இது பாருங்க. ரெண்டு செடி வச்சிருக்கேங்க. ஒரு 5 காய் கழிச்சிருக்கு 2 செடியில பிளாக் பியூட்டி. அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். இது வந்து அந்த பழக்கிளை கொத்தவரை. இதில் வந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. எல்லா கிளையிலையுமே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு 2 செடி இருக்குது. அது வந்து ஒரே நேராக போகிறது. எவ்வளோ உயரம் பாருங்கள். அந்த இடத்துல இன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பித்து இது பாருங்கள், இவ்வளோ நீளம் வந்திருக்குது. மேலே உயரம் போகும், அப்படியே சாஞ்சிருச்சு தாங்காமல். அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம். கொத்தவரங்காய் நிறைய செடி இருக்குதுங்க. காய் வந்து நிறைய இருக்குது. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும்ன்ட்டு நினைக்கிறேன். இது பாருங்க, இதெல்லாம் முத்திடுச்சு, அதனால விட்டுட்டேன். சரி, விதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இதெல்லாம் முத்திடுச்சு. மேலே நுனியில் இருக்கிறத மட்டும் பறிச்சுக்கும். நிறைய கொத்தவரங்காய் செடி இருக்குங்க. நான் அறுவடை பண்ணிட்டு உங்கள்கிட்ட கடைசியாக காமிக்கிறேன். இந்த சைடு இருக்குது. இது பாருங்க, கொத்தவரங்காய் வந்து இன்னைக்கு நிறைய பறிச்சிருக்கோம் பாருங்க. பக்கத்துல பாருங்க முருங்கை செடி, முருங்கை ஒரு 4 பிஞ்சு போட்டிருக்குதுங்க. 2 காய் வந்து நல்லா பெருசாயிடுச்சு. 2 வந்து அந்த பரம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 10-15 நாளையில முத்திருன்ட்டு நினைக்கிறேன். இந்த பெருசு 2ம் பெருசானதுக்கு அப்புறம் நான் அறுவடை பண்றப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்கு, அதையும் பறிச்சு போவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டையில இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இது பிஞ்சா இருக்கு, இன்னும் 4:30க்கு பறிக்கலாம். இது உள்ள போலாம் வாங்க, உள்ள இருக்குது. வெண்டைக்காய் இது அறுவடை நமக்கு முடியறதுக்குள்ள அடுத்த பேட்ச் வேணும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் பருமன் வெண்டை போட்டேங்க. அது இந்த தடவை சொதப்பிடுச்சு எனக்கு. எல்லாம் மொசைக் வைரஸ் வந்துருச்சு. எல்லாம் பிடுங்கிட்டு மறுபடியும் போடணுங்க. வேற வெண்டை ஏதாவது போடணும். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க. எட்ட கூட மாட்டேங்குது. எவ்வளோ உயரம். வெண்டைக்காய் போடணுங்க. கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் போட்டு விடணும் சீக்கிரம். ஏதாவது பேகு காலி ஆயிடுச்சுன்னா வெண்டைக்காய் போட்டு விடணும். நம்ம வந்து ஃபார்ம்ல நடவு பண்றதுக்காகவும் இங்க வந்து கொஞ்சம் நடவு பண்றதுக்காகவும் விதைகள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. கீழே பாருங்க,
எல்லாம் டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க. 11 வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா அதான் அந்த சிறகு அவரையில் 2 கலரு, மூக்குத்தி அவரையில் 2 கலரு, அப்புறம் கொடி அவரையில் ஒரு 2 கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு புடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கார்டு, இந்த மாதிரி எல்லாமே போட்டு விட்டுருக்கோம். முந்தா நாள் தான் போட்டோம். சண்டே இன்னைக்கு சண்டே முந்தா நாள் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி அவரை, பச்சை மூக்குத்தி அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா 3 நாள் தாங்க முளைச்சிருங்க. மூக்குத்தி அவரை வந்து முளைச்சிருச்சு. இன்னும் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா முளைச்சி வர ஆரம்பிக்கும். இந்த இது கூட முளைச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா கொடி கோழி அவரை. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முண்டி வருது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது கொடி கோழி அவரை. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா சிகப்பு மூக்குத்தி அவரை. இதுவும் பாருங்கள் இப்போ தான் முண்டி வருது. எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. முளைச்சி வந்து நான் நடவு பண்ணுறப்ப நான் காமிக்கிறேங்க. இப்போ வந்து நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம். இந்த அவரை வெரைட்டி எல்லாமே இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. போடணும்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். இங்கே பாருங்க, மாதுளையில் பிஞ்சு போட்டிருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு போயிடுவோம். செம்பருத்தி பூ வந்து இன்னைக்கு நிறைய பறிச்சிருக்கோம். போயிட்டு அப்படியே சாமிக்கு வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்குவாட் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. போன தடவை அறுவடை பண்ணும் போதே கேட்டிருந்தீங்க, கும்குவாட் இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் பறிக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லி. கலர் மாறிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துருதுங்க. அது எங்க கீழே, இங்க இப்போ கூட பாருங்க, அது எங்க கீழே கிடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் அப்படியே விட்டுறது, அதை போய் எங்கே தேடி எடுக்கிறது அப்படின்ட்டு விட்டுடுறது. கொஞ்சம் நேரம் மாற ஸ்டார்ட் ஆன உடனே நான் பறிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது போய் கொண்டு போய் வச்சேன்னா நாளைக்கு நல்லாவே கலர் மாறிடும். இது வீட்டில் யாரும் சாப்பிட்றதில்ல. என் கணவர் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா என்ன ஒரு மனம் தெரியுங்களா பறிக்கும் போதே. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த கோழிக்கொண்டை ஒரு செடி இருந்ததுன்னா போதுங்க தோட்டத்துல. அது எப்படிதான் விதை பரவுமோ தெரியலங்க. ஃபுல்லா பக்கத்துல இருக்க பாட்டில் வந்து விழுவும் இல்லைங்களா, அந்த மண்ணுல வந்து விதை இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவி வளர்ந்துருது. நிறைய இடத்துல கோழிக்கொண்டை வந்து முளைச்சிருக்குது. இங்க பாருங்க, இங்க ஒரு செடி இருக்குது, இங்க ஒரு கோழிக்கொண்டையும் இருக்குது. உள்ள வாங்க காட்டுறேன். இது கீழே வந்து ஒரு பிளாக் சில்லி, இது பாருங்க காய் இருக்கு பார்த்தீங்களா. பிளாக் சில்லி வச்சிருந்த பையில வந்து இங்க பாருங்க காய், அதுல வந்து முளைச்சிருந்தது. நானும் விட்டுட்டேன், சரி பூ வரும் அழகா இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மிளகாவும் வந்து காய்ச்சிருக்குது. அதனால அந்த கோழிக்கொண்டை செடியை வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா பிளாக் சில்லிலாம் வந்து ரேர் வெரைட்டி இல்லைங்களா, அதை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ட்டு அதை நேற்றே என் கணவர் வந்து பிடுங்கி போடுனாங்க. அவங்களுக்கு அதை பிடுங்க மனசு இல்லை, என்ன பிடுங்கி போடுனாங்க. சரி பிடுங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அதை எடுத்தோம்னா தான் அந்த கருப்பு சில்லி வந்து காய் வந்து நிறைய வரும். இன்னைக்கு வந்து கும்குவாட் இவ்வளோ பறிச்சிருக்கோம் பாருங்க. அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே வச்சு காமிக்கலான்ட்டு பார்த்தேன், ஆனால் மழை பாருங்க, அதுக்கப்புறம் மழை இறங்குது. நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு நான் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அறுவடைலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சின்ன அறுவடை தான், மழை வந்தனால மேலே வச்சு காமிக்க முடியல, கீழே வச்சிருக்கேன். என்னென்னட்டு பார்த்துருவோங்களா. முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் வந்து 2, பின்னாடி பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட், அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. கீழே பாருங்க கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி, பச்சை நீட்டு கத்திரி, பச்சை குண்டு கத்திரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி கத்திரி, இலவம்படி முள்ளு கத்திரி, பவானி கத்திரி, பிளாக் பியூட்டி, கொத்து கத்திரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் வந்து பறிச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கும்குவாட், அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்,
அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். இன்னைக்கு வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளையில பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காலாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த 2 அடி நீட்ட சொரை போட்டிருக்கேன், குண்டு சொரை போட்டிருக்கேன், அப்புறம் புடலங்காலாம் இப்போ தான் போட்டு விட்டுருக்கேன். அப்படி ஒன்று ஒன்றா கொடிகள் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நிறைய அறுவடை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.